ஹாய்! பாருங்கள், நான் இப்ப அவுட் சைட்ல வச்சு கச்சான வறுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அவுட் சைட்ல வச்சு சமைக்கிறது பிடிக்கும். இதைத்தான் முதல் தடவையா அவுட் சைட்ல கொண்டு வந்து வச்சு சமைக்கிறேன். இந்த கச்சான் வந்து நிறைய நாளா வாங்கி வீட்டில் வச்சிருந்தேன். எதுவுமே செய்யலை. இன்றைக்கு அதை எடுத்து வெளியில் வச்சு வறுத்துட்டு நான் அதை வச்சு இப்போ கச்சான் அலுவான்னு சொல்கிறேன் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். கச்சான் அல்வா செய்கிறதே மிகவும் சுலபமான ஒரு வேலை. அதுக்கு வந்து வறுத்த கச்சானை வந்து முதல் வெளியில் இருக்கிற அந்த தோலை நீக்கலாம். அது சூடோடு இருக்கும்போதே கையாலேயே நீக்கிடலாம். அந்த தோலை அப்படி கையை வச்சு உறைஞ்சா அது போயிடும். அதுக்கு பிறகு அந்த கச்சானை எடுத்து வச்சுட்டு சீனி மட்டும்தான், சுகரை மட்டும் கேரமல் பண்ணிட்டு தண்ணி எதுவும் விடாமல் இந்த மாதிரி சட்டியில் போட்டு இருக்க இப்படி வரும். வந்த உடனே அதுக்குள்ளே கச்சானை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வெளியில் வச்சு ஆற வச்சு வெட்டுறது, அவ்வளோந்தான். வேறு ஒன்றும் இல்லை வேலை. அப்படித்தான் நான் நினச்சேன். சரியான சுலபம், நல்ல ஈஸியாக செய்திடலாம்னு நினச்சித்தான் இப்போ வரைக்கும் செய்கிறேன். இப்படியே இந்த காரமல் பண்ண சுகரில் கச்சானை போட்டு இப்படி கிண்டிட்டு எடுத்து நான் ட்ரேயில் போட்டுட்டேன். போட்டு அதை கொஞ்சம் வச்சுட்டு பிறகு அதை பீஸாக வெட்டலாம்னு பார்த்தா வெட்டவே வரவில்லை. அது வந்து சரியான கல் மாதிரி வந்துட்டுது. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு வெட்டி சரியான சதுரங்களாக வரையில்லை. அது அது அலங்கோலமான ஷேப்பில் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த சுவை மட்டும் மிகவும் சுவையாக அதே மாதிரியே இருந்தது. கடையில் வாங்குகிற கச்சான் அலுவா மாதிரியே இருந்தது. வடிவம் தான் சரியில்லை. வடிவம் சரியில்லாவிட்டாலும் பரவாயில்லை, சுவை நன்றாக இருந்தால் போதும் தானே என்று நினைச்சிட்டு அதை நான் மிகவும் பத்திரமாக சர்வ் பண்ணி வச்சிருக்கிறேன். வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டார்கள், எங்கள் வீட்டில் உள்ளவர்கள். இங்கே பாருங்க, நான் அப்படி கஷ்டப்பட்டு வெட்டுறேன். இது கொஞ்சம் ஆற முதல் இப்படி போட்டு வச்சிருந்தேன் கூடு. பிறகு போட்டுட்டு அப்படியே வெட்டாமல் விட்டுட்டேன். நல்லா ஆறுனா வெட்டலான்னு அது வெட்டுப்படவே இல்லை. இதுதான் எங்களோட வீட்டுக்கு பின்புறம் அவுட் சைட் நல்லா அழகா இருக்கும். பாருங்கள், எல்லாம் கச்சான் அலுவா செய்து வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, சரியான சதுரங்களாக வரல. இப்படித்தான் வந்திருக்கு. இருந்தாலும் சுவை நன்றாக இருந்தது. இப்பவும் நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். விரும்பின நேரம் ஒரு துண்டு எடுத்து சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் செய்யுங்கள். நன்றி.